சாமியா பொறக்கணும்னு இல்ல, யாராவது நீங்க சாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா கூட சந்தோஷப்படுவேன். அதனால ஏண்டி உன்னை ஸ்கூலுக்கு எதுக்குடி அமிச்சாங்க? படிக்கிற வயசுல உனக்கு லவ் கேக்குதா? லவ். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாதான் 4 மணிக்கு பால் எடுத்துட்டு 4:30 மணிக்கு கடையை ஓபன் பண்ண போவேன். நான் கொஞ்சம் லேட்டா தான் நடிக்க வந்தேன். சின்ன வயசுல இருந்தெல்லாம் நடிக்க வரல, கொஞ்சம் லேட்டா தான் நடிக்க வந்தேன். ஆனாலும் ஹீரோயினா ஆகணும்ன்ற ஆசை அவ்வளவு இதுதான் கிடையாது. ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. இது ஓடிபி ஒன் டைம் பார்ட்டி. வாரம் நம்ம வீப்ளே யூடியூப் சேனலில் நம்ம ஓடிபி ஷோ ஒன் டைம் பார்ட்டி ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வரப்போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட நிறைய சீரியல்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வினோதினி, மாரி அப்படின்னு ஹிட்டான சீரியல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹீரோயின் நம்ம தமிழ் சினிமா கிடைச்சிருக்காங்கன்னே சொல்ல வரலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஓடிபி ஷோவில் வரப்போகிற ஹீரோயின் மாலினி. வெல்கம் டு தி ஷோ மேம். எப்படி இருக்கீங்க மாலினி? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். என் கூட ஒரு படிச்ச பொண்ணு இருக்கா, 10th வரை படிச்ச மாலினி அப்படின்னு, பயங்கர ரவுடியான பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே செய்யாது சீரியஸா. அதனால மாலினி எங்கேயாச்சும் பேரை கேட்டா செம்ம கோவம் வரும். ஆனா என்னைக்கு வாரணமாயிரம் படத்துல அந்த ஹீரோயின் பேர் மாலினி இருந்துச்சோ அன்னையில இருந்து நான் விழுந்துட்டேன். பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிக்காத பேரு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. அதான் சொல்றேன். வினோதினி, மாரி ரெண்டுலயும் உங்களை பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ல நீங்க நடிச்சிருக்கீங்க, நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாலினினா யாரு அப்படின்னு நம்ம வீப்ளே யூடியூப் சேனல் மக்கள் சொல்லுங்க. ஹாய், என் பேர் மாலினி. நான் ஃபர்ஸ்ட் மூவிஸ் தான் பண்ண ஆரம்பித்தேன். மூவியில் உறுதிக்கோள், டென்சில் திணிவிருந்தால், இப்படை வெல்லும், இதெல்லாம் என்னோட மூவிஸ். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண சீரியல் கலைஞர் டிவியில் நான் மோகினின்ற ஒரு சீரியல் பண்ணேன். அது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஷாம்லா, அடுத்தடுத்து ஜி தமிழ்ல மாரின்ற சீரியல்ல அம்மனா பண்ணிட்டு இருப்பேன். நீங்க நல்லா பாப்பீங்க. அதுல அம்மனா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜி தமிழ் அம்மனா பண்ணிட்டு இருக்கேன். குஷ்பு மாதிரி இருக்கனால குஷ்பு அம்மனா அப்படின்னா இல்ல, அம்மனா எப்படி? காளி அம்மனா, பத்திரகாளி அம்மனா, சரஸ்வதி அம்மனா, இல்ல மாடத்தி அம்மன்? மாடத்தி அம்மன். மாடத்தி அம்மன் அவங்க குலதெய்வம். ஓ அப்படியா? அந்த சாமி எங்க இருக்கு மாடத்தி அம்மன்? மாடத்தி அம்மன் அந்த ஹீரோயினோட குலதெய்வ சாமி. ஓ சரி சரி. அப்பப்போ நான் காட்சி அளிப்பீங்க. என்ன மாதிரி ட்ரெஸ்? காஸ்டியூம் பட்டு சாரி, கிரீடம் எல்லாம் வச்சுட்டு, நிறைய நகை எல்லாம் போட்டுட்டு, ஒரு அம்மன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. ஓ சூப்பருங்க. என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா நம்ம என்னைக்காச்சும் இதே மாதிரி சாமியா பிறந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு? கண்டிப்பா நினைச்சிருப்பேன். சாமியா பிறக்கணும்னு இல்ல, யாராவது நீங்க சாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா கூட சந்தோஷப்படுவேன். அதனால அது நல்ல கேரக்டர் தான். நீங்க ஒரு ஃபேஸ் கட் ஒரு பக்தியா இருக்கு, ஒரு அம்மன் மாதிரி ஒரு கெட்டப் நம்மளுக்கு சூட் ஆகுதுன்னா நம்மளுக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதனால அப்படியே ஒரு கெட்டா போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் அருள் படிச்சுட்டு அப்படியே சீரியல்ல கொஞ்சம் எல்லாரும் டைரக்டர் ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு. அதனால கொஞ்சம் நல்லா ரத்னம் டைரக்டர் சார் ரொம்ப நல்ல. சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ நம்ம ஓடிபி ஷோ வந்துட்டு, அந்த ஓடிபி ஷோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்தவங்க வயிறு நிறைய சாப்பாடு என்னென்ன கேக்குறீங்க எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு அனுப்புறது நம்ம ஷோ. ஆமா ஆமா, உங்க ஷோக்கு வந்திருக்கீங்க, கொஸ்டின் கேட்டு உங்க டார்ச்சர் பண்ற விஷயமே கிடையாது. வந்தவங்க வயிறு நிறைய கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்க அனுப்புறது, அதான் ஓடிபி. பரவாயில்லையே, சூப்பர்ல. பட் ஒன் டே தான், இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்ட்டி. டெய்லி கூப்பிட்டீங்களே, டெய்லி பார்ட்டி ஷோ பேரை மாத்திர மாதிரி ஆயிடும். அதனால இன்னைக்கு ஒன் டே நீங்க என்னென்ன கேக்குறீங்க எல்லாம் வாங்கி. நான் நல்லா சாப்பிடுவேன்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என்னென்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நீங்க? நான் நான்வெஜ். நான்வெஜ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ்ல சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர், சிக்கன் பிரியாணி. அடுத்து அப்புறம் மட்டன் பிரியாணி பிடிக்கும். மட்டன் பிரியாணி பிடிக்கும். அடுத்து மட்டன் சுக்கா பிடிக்கும். மட்டன் சுக்கா பிடிக்கும். அடுத்து தந்தூரி பிடிக்கும். தந்தூரி. வேற பார்பிக்யூ பிடிக்கும். பார்பிக்யூ பிடிக்கும். வேற வேற என்ன இருக்கு? இல்ல நீங்க சொல்லும் போது செட்டர் பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடையில. சார் நீங்க மொத்தமே எங்களுக்கு ஆர்டரே 2 தான் சார் இருக்கும், நீங்க என்ன இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு. பட் பரவாயில்ல, நீங்க கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறோம். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பண்ணுவோம் நாங்களாம். பரவாயில்லையே. ஆமா ஆமா, இப்ப கை தட்டுங்க, எப்படி வந்துரும். இந்த கடையோட எலிஃபோட ஷாப்போட ஸ்பெஷல் அப்படிதான். நீங்க கை தட்டினா இங்க வந்துரும், டேபிளுக்கு வந்துரும். சூப்பருங்க.
இதெல்லாம் பார்த்தா எது ஞாபகம் வருது இதெல்லாம்? எல்லாம் பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சம்மருக்கு வந்து ஒரு இது இருக்கு. இந்த அம்பர்லா வந்து ஏதோ கோவா போன ஃபீல் காமிக்குது. கோவா நம்ம அம்பர்ல வந்து கோவா போன ஃபீல் தெரியல. அங்கதானே பெரிய பெரிய அம்பர்லா வச்சுட்டு எல்லாரும் படுத்துட்டு அப்படியே ஜாலியா இருப்பாங்க. மேம் இந்த ஐரம்பாக்கத்துல ஒரு கரும்பு கடை ஜூஸ் கடையில் கூட இந்த மாதிரி கூட தான் வச்சுதான் கரும்பு கடை ஜூஸ் குடிக்கிறாங்க. அது இல்ல, இந்த ஜூஸ் வந்து எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஓகே ஓகே. மேபி எதுக்காக இந்த ஜூஸ்ல வந்து கொடை வைக்கிறாங்க ஏதாச்சும் இருக்கா? ஒரு திடீர்னு மழை பெஞ்சுனா தண்ணி உள்ள அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம கொடை எதுக்கு பிடிக்கிறோம்? வெயில் தாங்காம இருக்கிறதுக்கு நம்ம கொடை பிடிக்கிறோம் இல்லையா? இல்ல வந்து லெமன் ஜூஸ் இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து நம்ம வந்து உடம்பு ஹாட்டா இருக்கும்போது இதை நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே கூலா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஓ, அதனாலதான் சிம்பாலிக்கா. சூப்பர். இது குடிக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கோவா போன மாதிரியே இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்குங்க. சொன்னதா எனக்கு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. குடிங்க, நீங்க குடிங்க. வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எதுவும் வந்திருக்காரா? பாடி பில்டர் மாதிரி நிக்கிறாரு. அவரேதான். எப்படி சிரிக்கிறீங்க? என் பொழப்பு அழுகுற மாதிரி ஆயிரும் போலயே. அப்படி அவருதானா? அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். நீங்க ஜூஸ் குடிங்க. ஓகேக்கா, குடிங்கக்கா. எப்படி ஜூஸ் எப்படி இருக்கு? ரொம்ப இதமா இருக்கு. சூப்பரா டேஸ்டியா இருக்கு. டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஷோவும் அப்படிதான் வேற லெவல்ல இருக்கு. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேமரா கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எது முதல்ல நடிச்சீங்க? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைலாக் பேச வரும். ஓகேங்களா? நான் புதுசு ஒரு மூவி போறேன், உறுதிக்கோள்னு ஒரு மூவி. அதனோட ஃபர்ஸ்ட் மூவி. விழுப்புரத்துல ஷூட் ஆடிஷன் செலக்ட் ஆயிட்டேன். அவங்க டைலாக் கொடுத்தாங்க, டீச்சர் கேரக்டருக்கு செலக்ட் ஆயிட்டேன். சூப்பரா பேசுறீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க. 1 வீக் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்க செலக்ட். ஃபர்ஸ்ட் என்ன டைலாக் பேசுறீங்க சொல்லுங்க? உறுதிக்கோள் படம்ல, உறுதிக்கோள் படத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து நம்ம திட்டுற மாதிரி. ஏண்டி உன்னை ஸ்கூலுக்கு எதுக்கடி அமிச்சாங்க? படிக்கிற வயசுல உனக்கு லவ் கேக்குதா? லவ் வந்தோமா படிச்சோமா போனோமான்னு இல்லாம அவன் கூட என்னடி பேசிட்டு இருக்க? ஏய், நீ எதுக்குடி அவனை பார்த்து சிரிக்கிற? ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. சூப்பர். இது என்ன டீச்சர்? இது மாலினி டீச்சர். மாலினி டீச்சர். அதுலயே என் பேரு மாலினி. அப்படியா? மேத்ஸ் டீச்சரா, கெமிஸ்ட்ரி டீச்சரா? சயின்ஸ் டீச்சர். சயின்ஸ் டீச்சர் இப்படிதான் இருப்பாங்களா? லவ் பிரிச்சு வைக்கிறதா? ஆமா. சோ இந்த மாதிரி பேசுறோமா, அங்க போயிட்டு எனக்கு க்ளோஸ் அப் நான் என்னன்னு தெரியல, அதுனா என்னன்னு தெரியல. எல்லாரையும் அந்த க்ளோஸ் வைப்பாங்க பாருங்க. அப்ப வந்து நான் டைரக்டர் கேக்குறேன், எல்லாரையும் வர சொல்லுங்க சார், அப்பதான் நான் பேச முடியும்ன்ற. மேடம் இது க்ளோஸ், நீங்க தனியா இருக்கணும்ன்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இப்படி எல்லாம் இருக்குமே. அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஷூட் பண்ணிட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு அதையே பேச சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த அது வந்து நமக்கு என்னன்னா நம்மளோட ஒரே ஒரு பவர் வந்து என்னன்னா, ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பேசி டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம். எப்படி அவ்வளவு மனப்பாடம் பண்ணி அது வரும், அது சொல்லிடுவோம். ஆனா இந்த க்ளோஸ், சைடு, ப்ரொஃபைல் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஏபிசிடி அப்பதான் நான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை முடிச்சு வெளியில வந்தேன். அதை விட ரொம்ப கஷ்டம் டப்பிங் பேசுறது. அதே மாதிரி மாடுலேஷன்ல பேசணுமா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. டப்பிங் பேசணும் வாங்கன்னாங்க. பார்த்தா நம்மளோட வாய்ஸ் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே பேசுங்க அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்தது. சூப்பர். ஆக்சுவலி நான் பாக்கும்போது ரொம்ப புதுசா இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. புது ஆர்டிஸ்டா வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ஏதோ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். உங்களை பார்த்தா அப்படியே எப்படி சொல்றது, ஊட்டி ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. இன்னொன்னு ரொம்ப பிளசண்டா இருக்கீங்க. எப்படி மேம் யாராச்சும் அதுக்கு பியூட்டினஸ், ஏதாச்சும் யோகா இல்லன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கா? இவ்வளவு முகம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு மைண்டே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு? இல்லைங்க, உங்களை மாதிரி எப்பயுமே 4 பேர் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசினாலே நம்ம முகம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஏன் அப்படி சொன்னவங்க யாருமே இருந்த மாதிரி இல்லையே, இருந்த மாதிரி இல்லையே. அப்போ உன பார்த்தாலே டென்ஷன் நம்ப அது அப்படின்னு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு அழகா ஜூஸ் எல்லாம் கொடுத்து பேச வைக்கிறீங்க. இந்த ஜூஸ் பார்த்தாலே நல்லா இன்னும் 2 வாட்டி சிரிக்கணும் போல தோணும்ல. கம்பெனி செலவு தானே, ஏன் கார்டு கிடையாது. பட் யாராவது சொல்லிருக்காங்களா உங்களை பார்த்தன ஒரு ஏதோ ஒரு ஹீரோயினோட சாயல் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? அம்பிகா அம்மா ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாங்க, ஆக்ட்ரஸ் அம்பிகா சொன்னாங்க, யுவராணி சாயல் தெரியுதுமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சித்தி சீரியல்ல எனக்கு அப்படியே பார்த்தோம். உங்களுக்கு என்ன பாத்துட்டே இருக்கேன், பட் டக்குனு யுவராணி மேடம் மைண்ட்ல வரல. பட் ஏதோ ஒரு புஷ்பு மேடமா, கண்ணை பார்த்தோன்னே பானுபிரியா மேடமா, சம்திங் ஏதோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. பட் அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க, யுவராணி மேம் வந்து சாயல் இருக்குமா, யுவராணி சாயல் உங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ வனிதாவோட தங்கச்சி தானே.
அதானே பார்த்தேன், மண்டை குழம்புறதுக்காரன் அதுதானா? நீ வந்து பிக் பாஸ் வனிதாவோட சிஸ்டர் தானே அப்படின்னுவாங்க. நான் நடிச்ச சீரியல்லே பார்த்துட்டு ஏய் பட்ஜெட் வனிதாவை தூக்கி போட்டிருக்காங்கப்பா அப்படின்னுவாங்க. நீங்க எப்படி ஆக்சுவலா நேச்சுரலா எந்த மாதிரி அந்த கேரக்டர்? ஐயோ ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜாலி டைப். ஆனா உங்க வீட்டுக்கார முகம் வீங்கிற மாதிரி இருக்கியா? கொசு கடியாது அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கொசு கடியாதோ? இருக்கும். என்ன பண்ணுவீங்க கோவம் வந்தா வீட்டுக்கார என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ணுவாரு? பாத்திரம் விட்டுறீங்களா? இல்ல கோவம் போட்டு விட்டுறீங்களா? வீட்டை தொடக்கி விட்டுருவீங்களா? ஐயோ இல்ல அயன் பண்ண விட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னதான் பண்ணுவீங்க கோவம் வந்தா? நீ என்ன பண்ணுவீங்க வீட்டுக்காரர்? கோபம் வராது அவ்வளவா. வந்தா என்ன பண்ணுவீங்க? கோபம் வராது, நம்மளுக்கு வராது. கோபம் வராது. ஏதோ கோபம் வர மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சரி. அதனால கோபம் வராது. அப்படியே எனக்கு கோபம் வந்தாலுமே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடுவாங்க. அப்படியா? ஓ சரி. உங்க வீட்டுல வந்து உங்களை எதை நினைச்சு பெருமைப்படுவாங்க? உங்கள்ட்ட இந்த விஷயம்பா மாநிலத்தில் இருக்கு, அதை நினைச்சு எதை நினைச்சு பெருமைப்படுவாங்க? நான் ஏர்லி மார்னிங் வேக்கப். எந்திரிச்சிருவேன். 8 மணிக்கு எந்திரிச்சிருவேன். நோ 4:30க்கு எந்திரிச்சிருவேன். 4:30க்கு எந்திரிச்சிருவேன். 4:30 மணிக்கா? ஆமா. எங்க வீட்டுல வந்து எனக்கு இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட் வந்து நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது மட்டும் தான். காலையில எந்திரிச்சு கடகடன்னு 7 o'clock எல்லா வேலையும் முடிச்சிருவேன். மேம் எங்களுக்கு காலங்காத்தால அப்படின்னா 8 மணி தான். ஆமா. என்னால நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எங்க அப்பா வந்து ஒரு டீ கடை வச்சிருந்தாரு. ஓ சரி. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாதான் 4 மணிக்கு பால் எடுத்துட்டு 4:30 மணிக்கு கடையை ஓபன் பண்ண போவாரு. சரிங்களா? அவரு டீ கடைன்றதுனால நான் எங்களையும் என்ன பண்ணிடுவாரு, காலையில எழுப்பி விட்டுருவாரு. ஒரு நாள் கூட எனக்கு அதிகபட்சம் நான் தூங்கின நேரமே 6 மணி தான். அப்பா அதெல்லாம் பாருங்க பெண்களே, இந்த காலத்து பெண்கள் இந்த காலத்து 8 மணிக்கு தான் எல்லாம் நினைச்சிட்டாங்க காலங்காத்தான்னு. அதனால அப்பா வந்து காலையில சீக்கிரமா எங்களை எழுப்பி விட்டதுனால அப்படியே அந்த சாமி பாட்டெல்லாம் போட்டு ஒரு நாள் கூட நாங்க தூங்குனதே கிடையாது. அந்த 4:30 மணி பழக்கம் இப்ப வரைக்குமே எனக்கு இருக்கு. என்ன சின்னதா அவர் வந்து அவர் வந்து ஐயப்பனோட ஃபேன். ஐயப்போ அந்த சாங் வந்து எப்பயுமே ஓடிடும், அவ்வளவுதான். எப்பயுமே அந்த ஏர்லி மார்னிங் நாங்க 4:30க்கு எந்திரிச்சிருவோம். அவரை பழக்கப்படுத்துறது இப்போ வரைக்குமே எனக்கு கை கொடுக்குது. நம்ம ஷூட்டுக்குமே நம்ம காலையில போறோம்னா 4:30க்கு எந்திரிச்சு சமையல் எல்லாம் முடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பாக்ஸ்ல எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தூங்க மாட்டேன். அது வீட்டுலதான். இப்படி இருக்குங்க. நிஜமா தான் சொல்றேன். நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? நைட்டு வந்து என்னதான் இருந்தாலும் ஷார்ப்பா 10 o'clock படுத்துருவேன். அவ்வளவுதான். 10 o'clock அதுக்கு மேல எல்லாம் 10 மணிக்கு மேல ஷூட்டிங் வச்சா தூங்கிட்டே நடிப்பீங்க. அது நைட் ஷூட் மட்டும் நான் அவ்வளவு அவாய்ட் பண்றேன். ஆமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மார்னிங் நம்மளுக்கு சமைக்கிற ஒர்க் எல்லாம் இருக்கிறது நைட் ஷூட் அவாய்ட் பண்ணிட்டு அப்ப சில தியாகங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதான் இருக்கும். அதுவும் மணிரத்னம் சார் படத்துல நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போகாம இருக்க முடியாது இல்லையா? மணிரத்னம் சார் நீங்க எடுக்கிறதா மதியம் வந்து நீங்க நைட்டா ஃபீல் பண்ணிக்கிறீங்க, நைட்டா நடிக்க முடியாது. மணிரத்னம் சார் நீங்க நைட்ல ஷூட்டிங் இருந்தா கூப்பிடாதீங்க, மாலை வர மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆள் கிட்ட எல்லாம் நம்ம பேசவே முடியாது இல்ல. இப்ப என்ன பண்ற போறோம், நம்ம கம்பெனி சார்பா உங்களுக்கு ஒரு பிரியாணி, பக்கெட் பிரியாணி நான் கொடுக்க போறோம். நீங்க ஃபுல்லா சாப்பிட போறீங்க. சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிக்கிறீங்க. 10 நிமிஷத்துலயா? ஐயோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுமே. ஆமா, நீங்க எவ்வளவு விரும்பி சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ரெடியா? சாப்பிடலாமா? என்ன பிரியாணி சொன்னீங்க? சிக்கன் பிரியாணி தானே? அப்பா மணக்குதா? பெரிய நடிகை நான் தான் லேட்டா வருவேன்.
இல்லன்னா நான் வந்து கமலுக்கு பேர் வச்சதுக்காக நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்க என்ன விட பெரிய நடிகா இருப்பீங்க போலயே. லெக் பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் என்ன இல்ல நம்ம யாருக்கோட பிராண்ட் பேர் வரணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள அந்த கொஸ்டின் ரெடி பண்ண சொன்னேன். எங்க தலைவர் பாத்தீங்கன்னா பவுல் கிடைக்கல, இப்போதைக்கு பக்கெட் தான் கிடைச்சிருக்குன்னு பக்கெட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. சோ இதுல கொஸ்டின்ஸ் இருக்கு, உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆமா. நீங்கள் முதலில் சொன்ன கேவலமான பொய். நீங்க சொன்ன ரொம்ப கேவலமான பொய். அதாவது நான் வந்து பொய்யே பேச மாட்டேன். இதுல வந்து முதலில் சொன்ன கேவலமான பொய். பொறுத்தல நீங்க பொய்யே சொன்னது இல்ல. பொய்யே சொல்ல மாட்டேன். அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா பொய்யே பேச மாட்டேன். என்ன மம்மி சொல்றீங்க? சீரியஸா பொய்யே பேச மாட்டேன். ஸ்கூல் லேட்டா போறது? ஸ்கூலுக்கே லேட்டா போக மாட்டேன். கரெக்ட்டா போயிடுவேன். கரெக்ட்டா போயிடுவீங்க. கரெக்ட்டா போயிடுவேன். இப்ப குழந்தைங்க பக்கத்துல பென்சில் திட்டுனது, ரப்பர் அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுவுமே பண்ண மாட்டேன். இதனால நான் என்ன பொய் சொல்லியிருக்கேன்னா, அவ்வளோ பொய் பேசி ப்ரொடியூசர்ட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சார், அப்புறம் வேற எங்கேயும் காய்ச்சல் கொடுக்குறது, அதெல்லாம் இல்ல. பொய்யே சொன்னதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் உங்களை. சீரியஸா பொய் வந்து சொன்னதில்ல. நெக்ஸ்ட் லெக் பீஸ் கவுண்ட் பண்ணி எடுக்கலாம். அப்பதான் நல்ல சீட்டாவும். சூப்பர் சூப்பர். நடிப்பில் என் வழி தனி வழி கதாபாத்திரம். இதுல வந்து கதாபாத்திரம்னா நான் வந்து ராஜ் டிவில வந்து ஒரு சீரியல் பண்ணேன். ஓகே. மோகனான்னு ஒரு கேரக்டர். மோகனா பேரு? சீரியல் பேர் வந்து ஷாமலா. ஹலோ ஷாமலா. ஷாமலா மோகனா. நான் வந்து மோகனான்னு ஒரு கேரக்டர். ஆக்சுவலி அதுல வந்து எனக்கு காமெடி கேரக்டர்ல ஒரு பையன் இருப்பாரு. ஸ்ரீஜித் தான் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து நான் வந்து ரொம்ப பிடிவா செல்லமா அவர் வந்து கூப்பிடுறது கண்ணுக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவேன். அதுல வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, பையனை வந்து பண்றதுன்னா முட்டாள்தனமா இருக்கும். ஆனா பையனை வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, என் செல்லம் என் சமத்து நீ என்ன பண்ணாலும் அம்மாக்கு பிடிக்கும், அவன் மொக்கையா ஏதாவது பண்ணுவான். அப்படி பண்ணா கூட ஐயோ என் தங்கம் எவ்வளவு அழகா நீ பண்றடி தங்கம் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றது, அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஆனா என் வழி தனி வழி அந்த மாதிரி ரோல்லாம் இன்னும் அந்த டைரக்ட் சொல்லுங்க பாப்பா. அந்த சூப்பர் ஸ்டார் சொன்னார்ல என் வழி தனி வழி. ஐயோ சொல்லுங்க, ரஜினி ஸ்டைல்ல சொல்லுங்க. என் வழி தனி வழி. நான் கேட்க நினைச்சேன், இப்ப பொதுவா இந்த கேரக்டர் ரோல் பண்றவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமால கேரக்டர் ரோல் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்டே கிடையாது, லைஃப் சாகரா நடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து ஒரு ஹீரோயினா இருந்திருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஹீரோவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு எனக்கே தோணிருக்கா நம்ம வந்து ஒரு ஹீரோயினா இருந்தாலும் தமிழ் சினிமா கலக்கி இருக்கலாம் அப்படின்னு? அந்த மாதிரி தோணுது இல்ல. நான் இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நடிக்க வந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து எல்லாம் நடிக்க வரல, கொஞ்சம் லேட்டா தான் நடிக்க வந்தேன். ஆனாலும் வந்து ஹீரோயினா ஆகணும்ன்ற ஆசை அவ்வளவு இதுதான் கிடையாது. எல்லா ஹீரோயினுக்கும் அம்மா கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆமா, எல்லா ஹீரோயினுக்கும் வந்து அம்மா கேரக்டர் பண்ணும். ஏதாவது நான் ஒரு ஆடிஷன் பண்ண கூட ஒரு ஹீரோயின் அம்மா கேரக்டர் இருந்தா கொடுங்க சார். ஹீரோயின் அம்மா, ஹீரோக்கு அம்மா வேண்டாம், ஹீரோயினுக்கு அம்மா தான் பிடிக்கும். அவங்கதான் ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? சீரியஸா, ஹீரோயினோட அம்மா அழகா இருப்பாங்க. சொல்றீங்க? ரொம்ப டீசெண்டா இருக்கும் ரோல்ஸ். ஹீரோயின் அம்மாக்கு ரோல்ல நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆன்சர் கேக்குறேன். ஆமா, எனக்கு வந்து ஹீரோட படம் சொல்லுங்க, ஏதாவது படம் சொல்லுங்க. ஹீரோயினோட அம்மா கேரக்டரா? போக்கிரி படம் பாத்தீங்களா? ஆமா, அதுல அசீனுக்கு அம்மா வருவாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க? கியூட்டா இருப்பாங்க, ரொம்பவே நல்லா இருப்பாங்க. அவங்க அந்த மேம் பண்ற படம் எல்லாமே நான் பாப்பேன். எல்லாமே ஹீரோயினுக்கு அம்மாவா தான் அவங்க வருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நிறைய படம் சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வித்தியாசமான பதிலா இருக்கு. ஹீரோட அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நிறைய படங்கள் பார்த்திருக்கேன், வேலையில படம் நிறைய இருக்கட்டும், அப்புறம் வந்து தென்மேற்கு பருவகாற்றா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். பட் கியூட்டா இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் ஹீரோ கூட வாழ்த்தனம் பண்றாங்க. அதே வேலையில பட்டதாரியே எடுத்துக்கோங்களேன். அந்த ஹீரோயின் அவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க, டாக்டரோட அம்மா. இவர் வந்து வெங்காயம் வாங்கிட்டு வாடா, அது வாங்கிட்டு வா, வீட்டு வேலை செய்ய வைக்கிறது. ஓகேங்களா? அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டாவும் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு எங்க இருந்தாலும் ஓகே. ஹீரோயின் மாதிரி அழகா இருக்கணும் அம்மாவும், அதனால. ஆமா, அதனால வந்து இளமையில் வறுமை கொடியது அனுபவம் நிறைய இருக்கு.
ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் மேல வருவாங்க இல்லையா, நாங்களுமே அப்படிதான். ரொம்ப சின்ன வீட்ல, வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்பட்ட சின்ன ஒரு 10க்கு 10 வீட்ல நானு அப்பா அம்மா ஒரு ஒண்டி குடுத்தனம், ஒரு 4 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம், ஓகேவா, நானு அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்தோம், சரிங்களா. ஆனாலுமே சந்தோஷத்துக்கு குறை இல்லை. ஆனா அந்த வறுமை வந்து இருந்தது, வறுமை இருந்தது. அப்படியுமே எங்க அப்பா வந்து ஒரு அளவுக்கு என்ன ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. நல்ல நிறைய பேசுறீங்க. உங்க அப்பா பேர் சொல்லுங்க முதல்ல. எங்க அப்பா பேரு கேசவன். எங்க இதோ பச்சையே டேக்கிருக்கேன் அவர் பேர். ஓ அப்படியா? ஓ கே போட்டு 7 போட்டு 7 போட்டிருக்கேன். அத கேசவன். கேசவன். இது நல்ல ஐடியா இருக்குப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்தோம். வந்தது அப்பாக்கு வந்து நான் நடிக்க போறதெல்லாம் அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது. என்னோட இன்ட்ரெஸ்டால நான் வந்தேன். சூப்பர்ப்பா. கேசவன் சார், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகை, உங்க நல்ல பொண்ணை இங்க தமிழ் சினிமா கொடுத்துருக்கீங்க. சிறந்த ஒரு நடிகை, கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அப்பா எந்த ஊரு ஆக்சுவலா? அப்பா வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. கை கொடுங்க முதல்ல. அப்ப நீ என் வைஃப் ஊரும் கன்னியாகுமரி. அப்படியா? நீங்க? நாங்க வந்து திருத்தூபுரம், மார்த்தாண்டம் பக்கத்துல. ஆமா, தக்கல. ஓகே, அங்க வந்தா சூப்பரா டீ குடிக்கலாம். கண்டிப்பா வாங்க. இல்ல நான் கண்டிப்பா வரேன். நான் ஆளுக்கு போறதே டீ குடிக்கதான். டீ குடி அந்த ஏத்தக்கமா பஜ்ஜில கொடுப்பீங்களா? கண்டிப்பா. எல்லாமே ஒரு கடி ஒரு குடி, ஒரு கடி ஒரு குடி, ஒரு குடி ஒரு கடி கலைக்கலாம்ல. சூப்பர். அது லாஸ்ட் ஒரு क्वेश्चन. சூப்பருங்க, சூப்பர். அப்பா அம்மா பேரு சொல்லல. வரலட்சுமி. வரலட்சுமி. பேரு வரலட்சுமி. வீட்டு பணமா குட்டிருக்கீங்க. காஜின்னு ஒரு பிளாக் பேக் சைட் ஸ்டோரி பண்ணீங்களே, அனுபவம் பாத்தீங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சு என்ன பதில் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிஜமாலே தயக்கமா இருந்தது அந்த கேரக்டர் பண்றதுக்கு. ஓகே, என்ன கேரக்டர் நான் பார்க்கல. சாரி. இது வந்து அது பாருங்க, கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஹிண்ட் கொடுங்க, என்ன மாதிரி கேரக்டர் அது? ஆக்சுவலி ஒரு நல்ல ஒய்ஃப் கேரக்டர், ஒரு ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒரு ஒய்ஃப் கேரக்டர். நல்ல அந்த ரோல் சொல்லும் போது கஷ்டமா இருந்தது, பட் பண்ணும் போது கொஞ்சம் டீசென்டா இருந்தது. நல்ல ஒரு போல்டான ஒரு டாக் இருந்தது. கண்டிப்பா பாருங்க. ஒரு ஹேண்டிகேப்போட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிருப்பேன், சரிங்களா. நல்ல ஒரு கேரக்டர். எல்லா பெண்களுமே அதை பார்த்துட்டு, எல்லா ஆண்களுக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க. எனக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற தாண்டி எனக்கு பசியே வந்துருச்சு. என்னால தாங்கிக்க முடியல. அதனால ஏதாச்சும் சாப்பாடு நீங்க சொன்னாலும் வர வச்சலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கை தட்டுங்க மேம். எப்படி சூப்பருங்க. இந்த யாழி போட்டோட ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நம்ம கை தட்டோம்னா சாப்பாடு வந்துடும். சூப்பரா இருக்கும். நான் பார்த்தேன் சார். பார்த்தேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? உடனே சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே, கெஸ்டா வந்திருக்கீங்க. ஆமா 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 ஆமா. நன்றி நன்றி. லெக் பீஸ் பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட வயசு என் குழந்தை வந்து வேண்டிட்டு இருந்தேன். லெக் பீஸ் எப்படி நமக்கு வந்துடணுமே, எனக்கு கெஸ்ட்னால கேட்க முடியல. ஆமா ஆமா. அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. ஓகே. சூப்பரா இருக்குங்க. அப்படியே ஃபிஷ் டேபிள் பண்ணுங்க. வேற லெவல். ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவ்வளவு அப்படி ரவுண்ட் ரவுண்டா ஃபிஷ்னா நம்ம இப்படி வைப்பாங்க இல்லையா? ஆமா. இதே சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நான் சிக்கன் தான் நினைச்சேன் மேம். ஆமா. ஃபிஷ் இவ்வளவு பெரிய ஃபிஷ் இருக்குன்னு இப்பதான் தெரியுது இல்ல? இல்ல ஆக்சுவலி வந்து சில கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. என் பொண்ணுல வந்து முள்ளு இருக்கு சொல்லுவா. இதை பாருங்களேன், முள்ளே இல்ல பாருங்க, அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா ஃபிஷ் நல்ல சாஃப்டா இருக்குங்க. என்ன சமையல் மேம் சூப்பரா பண்ணுவீங்க வீட்ல? நான் வந்து மட்டன் தொக்கு நல்லா பண்ணுவேன். சும்மா சொல்லுங்க பாப்பா, அப்படியே மட்டன் தொக்கு செய்வது எப்படி? எல்லாம் இளங்காட்டு கறியா எடுத்துக்கணும். ஆட்டுக்கறி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து சாம்பார் வெங்காயம் தக்காளி சும்மா லைட்டா போட்டா போதும். அப்புறம் நல்ல எண்ணெயில ஊத்தி பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி, இதுல முக்கியமானது என்னன்னா, நிறைய நம்ம வீட்டுக்கு செய்யறோம்ல, கிராம்பு பட்டை ஏலக்காய் அதெல்லாம் இருக்கு இல்லையா,
அதை தேங்காய் எல்லாம் போட்டு தனியா வறுத்து அது ஒரு தனி மசாலாவா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த மசாலாலாம் என்ன பண்ணணும், சாம்பார் வெங்காயமும் அதுல போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இந்த மட்டன் அதுல போட்டுட்டு அதுல ஊத்திட்டு இது இந்த மசாலா அரைச்சு வச்ச மசாலாவும் போட்டு சும்மா ஒரு 4 விசில் அப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சும்மா குழம்பு தக 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 தக்கன்னு இருக்கும். நான் கேட்க நினைச்சேன் அது என்ன இந்த கன்னியாகுமரி சைடுல யாரா இருந்தாலும் சரி இந்த தேங்காய் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? நாங்க தேங்காய் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டோம். அதுதான் வந்து பளபளன்னு இருக்கீங்களா எல்லாரும்? உங்களுக்கு வந்து கோகனட் மஸ்ட். அங்க இருக்கவங்க ஹேரும் இந்த பளபளன்னு இருக்கிறது காரணம் தேங்காய் தான். தேங்காய் தான். ஓகே எல்லாமே. அதுவும் வெறுங்கறின்னு ஒண்ணு வைப்பாங்க பாருங்க. வெறுங்கறியா? வெறுங்கறி. வெறுங்கறினா எந்த காய்கறியும் போடாம வைக்கிறதா வெறுங்கறி. ஓ அந்த கறியா? நான் சிக்கன்ல ஏதோ அவங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. வெறுங்கறி பாத்துக்கோங்க, நம்ம ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, வெறுங்கறின்னு சொல்லுவாங்க. எந்த அது வந்து எதுவுமே கிடையாது, வெறும் தேங்காய் வச்சு செய்வாங்க. சும்மா காய்கறி இல்லைன்னா 5 நிமிஷம் செஞ்சிடலாம். ஆனா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ இல்லையோ தேங்காய் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வீடு தென்னை மரம் இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு 10 தேங்காய் இருக்கும். சூப்பரா சமைச்சிடலாம். வீட்டுல தோசை இட்லி எல்லாம் செய்து டெய்லி 1/2 மணி தேங்காய் சாப்பிட்டு வீடு வேலைக்கு போறாங்களா? அப்படியா? சூப்பர், சாப்பிடுங்க சூப்பர். இப்ப என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு? இப்ப வந்து ஒரு மூவி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்ல, அதுதான் போயிட்டு. சீரியல் வந்து எதுவுமே கம்மிட் ஆகல. ரஞ்சினி சூப்பரான சீரியல். ஆக்சுவலா புதுவசந்த படம் கதை மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு 5 பசங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான நல்ல கேரக்டர். எனக்கு அதுல சாரதான ஒரு கேரக்டர். சாரதா ரொம்ப நல்ல கேரக்டர். அந்த பசங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியா அந்த 4 பசங்களோட அவங்க அம்மா கேரக்டர் தான் நான் பண்ணேன். ஓ சூப்பர் சூப்பர். பெரிய மெயின் லீட். ஆமா, நல்ல ஜாலியா அது போயிட்டு இருந்தது. ஓகே ஓகே. சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, மன வருத்தமா இருக்கு. ஓகே, கவலைப்படாதீங்க. சீரியல்ல ஒரு நல்ல ப்ராஜெக்டா நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஓடிபி நம்ம வீட்ல யூடியூப் சேனல் சார்பா சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பெரிய பிரேக் த்ரூ. நான் எப்பயுமே நினைப்பேன் என்னன்னா, உங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சினிமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டிக்கிற கடவுள் வேண்டிக்கிறேன். நல்ல ஆர்டிஸ்ட் நீங்களாம் கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணீங்கப்பா. டைரக்டர் சார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால மாலனி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டயலாக் எல்லாம் பிரிச்சு மேய்வாங்க. ஆக்டிங் சொல்லவே வேணாம், நிறைய பார்த்துருப்பாங்க. நடக்குங்க. அந்த ஓடிபி ஷோக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து இது ரொம்ப ரீச் ஆயிட்டு இருக்கு. எனக்கும் இது பார்க்கும் போது நம்மளும் போய் ஒரு நாள் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்ம சும்மா உட்காந்து பேசிட்டு தான் வருவோம். இங்க என்னன்னா ஜூஸ் குடுக்குறீங்க, நம்மளுக்கு நம்ம கேட்ட ஐட்டம் குடுக்குறீங்க, நம்ம கேட்காத ஐட்டமும் வருது. இப்ப கேட்காத பில் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதியா இருக்கு. நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை பத்தி நீங்க அந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டீங்க, அதெல்லாம் பேசும்போது நல்லா இருக்கு. நம்ம பெத்தவங்களை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? மறக்க மாட்டீங்கல்ல. இன்னைக்கு ஷோக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நல்லா கலகலப்பா பேசுனீங்க, ஜாலியா பேசுனீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் பர்சனல் விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயமா பிளாட்ஃபார்மா கிடைக்கணும், நிறைய விருதுகள் வாங்கணும், நிறைய படங்கள் பண்ணணும் நான் சொல்லிக்கிறேன். ஃபேமிலியோட ஹெல்த்தியா சந்தோஷமா இருங்க. இதோட நம்ம ஷோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? அடுத்த பார்ட்ல சந்திக்கலாம். கண்டிப்பா. ஓகே, பை பை. See you. இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம ஓடிபி ஷோ, அதாவது ஒன் டைம் பார்ட்டி ஷோல ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.